ஹே கைஸ்! நம்ம ஜனவரி 1 ஏன் நியூ இயர கொண்டாடுறோம் தெரியுமா? இந்த ஜனவரின்ற மாசம் முன்னாடி கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஹே கைஸ்! ஐ அம் மைக்கேல். வெல்கம் டு த ஃபியூச்சர் எடிக்ஸ். இதுக்கு நம்ம ஏன்ஷியன்ட் ரோம் டைம் போனோம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 மாசம் இருந்துச்சு. அதுல மார்ச் மாசம் தான் ஃபர்ஸ்ட் மந்த். இந்த மார்ச் மாசத்த ஏன் ஃபர்ஸ்ட்டா வச்சாங்கன்னா, அந்த டைம்ல தான் உங்களுக்கு ஸ்ப்ரிங் சீசன் வரும். விவசாயமும் அப்ப தான் பண்ணுவாங்க. குளிர்காலம் முடிஞ்சு எந்த ஒரு போர்னாலுமே அந்த டைம்ல தான் உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க. இப்ப இருக்க காலத்துக்கும், அந்த டைம்ல உள்ள கேலண்டருக்கும் ஒரு ரிசம்பிள் இருந்துச்சு. அது என்னன்னா, செப்டம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7த் மந்த்தா இருக்கும். இதே அக்டோபர் மாசம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8த் மந்த்தா இருக்கும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் 10த்தா இருக்கும். இந்த செப்டம்பர்ன்றது வந்து உங்களுக்கு வந்து 7த்ன்றத குறிக்கும் லத்தீன்ல. அதே அக்டோன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 8ன்றத குறிக்கும். அதே நவம்ன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9த்த குறிக்கும். இந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10த்ன்றது குறிக்கும். இந்த மார்ச் மாசத்த நீங்க ஃபர்ஸ்ட்டா வச்சா மட்டும் தான், உங்களுக்கு இந்த ஆர்டர்ல வரும். அப்புறம் எங்க ஜனவரின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாசமா மாறுச்சு? இந்த ஜனவரி 1ன்றது இயற்கையால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாள் கிடையாது. நிலா வச்சோ, இல்ல சூரியன வச்சோ, அளந்து பார்த்து வச்ச ஒரு விஷயமும் கிடையாது. இந்த இடத்துல காலமும் ரீசெட் ஆகும் அப்படின்ற சொல்ற விஷயமும் கிடையாது. இதெல்லாம் மனுஷங்க சில 1000 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு அக்ரீமெண்ட்னால தான். இதுக்கு நீங்க ஏன்ஷியன்ட் ரோமோட பவர் அண்ட் பாலிடிக்ஸ பார்க்கணும். இந்த ஜனவரின்றது ஜானஸ்ன்ற ஒரு காடஸ் தான் வந்துச்சு. இந்த ஜானஸ்ன்றவர் யாருன்னா, தி காட் ஆஃப் பிகினிங் அண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு 2 முகம் இருந்துச்சு. ஒண்ணு பாஸ்ட்ட பார்க்கறது. இன்னொன்னு ஃபியூச்சர பார்க்கறது. இத வந்து சிம்பாலிக்கா ஜனவரின்றத இது 2த்துக்கும் நடுவுல வச்சு பார்த்தாங்க. ஒரு டிரான்ஸ்லேஷன் பீரியட்ன்ற மாரி பார்த்தாங்க. ஜீசஸ் பொறக்கறதுக்கு ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலியஸ் சீசர்ன்றவரு இந்த ரோமன் கேலண்டர வந்து மறுசீரமைக்கணும்னு நெனச்சாரு. அது ஏன் அப்படி நெனச்சாருன்னா, இந்த டாக்ஸ் போடுறதுக்கும், லா போடுறதுக்கும், இந்த மாரி கவர்ன்மென்ட் டியூட்டீஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஏதாவது ஒரு பிகினிங் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாரு. இதுக்கு இந்த கவர்ன்மென்ட்ல இருக்க பீப்பிள்லாம் ஜனவரி 1 தான் சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஜூலியஸ் சீசரும் இதுக்கு ஒரு போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. அது என்னன்னா, ஜனவரி 1 தான் இனிமேல் நியூ இயர்ன்ற மாரி ஒரு ஜூலியன் கேலண்டர கிரியேட் பண்ணாரு. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ச்சருக்காகவோ, செலிப்ரேஷனுக்காகவோ பண்ண விஷயம் கிடையாது. இது ஒரு ஆர்கனைசேஷனுக்காகவும், கவர்னன்ஸ்க்காகவும் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். இத வந்து உலகத்துல எல்லாருமே அந்த டைம்ல ஏத்துக்கவே இல்ல. இந்த யூரோப்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்க மார்ச்சையும், ஏப்ரலையும் தான் ஒரு நியூ இயரா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து இது ஒரு குல வழிபாடு பண்றவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாரி அவங்களும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா பவர்ன்றது சும்மாவே இல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அடுத்து 1582ல தான் இந்த கிரெகோரியன் ஒரு கேலண்டர் இந்த ஜூலியன் கேலண்டர வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. திருப்பி இந்த ஜனவரி 1 இவங்க திருப்பி லாக் பண்றாங்க நியூ இயர்ன்னு. இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவுது. அது எப்படி பரவுதுன்னா, இவங்க வந்து ஒவ்வொரு நாடையும் கேப்சர் பண்ணும்போதும், இவங்களோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னாலயும், ஒரு குளோபல் ட்ரேட்னாலயும் இத பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரீஸ் இத அக்செப்ட் பண்ணிக்குது. இத ஏன் அக்செப்ட் பண்ணுதுன்னா, ஸ்பிரிச்சுவலி ட்ரூவா இருக்கறதுக்காக இல்ல. இது வந்து அவங்களுக்கு குளோபலி வந்து எல்லாத்துக்கும் கன்வீனியன்ட்டா இருக்க ஒரு விஷயத்துக்காக தான். இதனால தான் நம்ம இப்ப ஜனவரி 1 நியூ இயரா கொண்டாட ஆரம்பிச்சோம். இப்ப இதுலருந்து இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா போகும். அது என்னன்னா, எல்லா கல்ச்சர்லயுமே டைம் இப்படி கால்குலேட் பண்ணல. இப்ப தமிழ் கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த கிரிகோரியன் கேலண்டர் மாரி ஃபாலோ பண்ணல. நம்ம பியூரா இந்த சூரியனோட மூவ்மெண்ட்ட வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்ப இந்த சூரியன் வந்து ஒவ்வொரு ஜோடியாக் சைன்ல வந்து கிராஸ் பண்ணும்போதும், அத ஒரு மாசமா நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கேலண்டர பொறுத்தவரைக்கும் சித்திரையில தான் இந்த நியூ இயர் வரும். அது ஏன்னா, சூரியன் வந்து மேஷம்ன்ற அந்த ஜோடியாக் சைன்ல வந்து கிராஸ் பண்ணி போகும்போது, நம்ம இத ஒரு மாசமா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னா, இந்த அக்ரிகல்ச்சர்னாலயும், இந்த சீசன்ஸ்னாலயும், இந்த நேச்சர்னாலயும் உருவாக்கியிருக்கோம் நம்ம அந்த கேலண்டர. ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் சும்மா ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு கேலண்டர உருவாக்கிட்டாங்க. இந்த கிரிகோரியன் கேலண்டரும், தமிழ் கேலண்டரும் 2மே சோலார் கேலண்டர்ஸ் தான். 2மே சூரியன ஃபாலோ பண்ணி தான் நடக்குது. ஒண்ணு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவும், இந்த குளோபல் சிஸ்டத்துக்காகவும் மாத்தப்பட்டுருச்சு. இன்னொன்னு வந்து இந்த நேச்சருக்காக அப்படியே இருந்துருச்சு. இப்ப 2த்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அது என்னன்னா, இந்த தமிழ் மாசமும், இந்த இங்கிலீஷ் மாசமும் டைமிங் டிஃபரெண்ட்ல வரும். 2 இங்கிலீஷ் மாசத்துக்கு நடுவுல நம்ம தமிழ் மாசம் ஒண்ணு போயிட்டுருக்கும். இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷங்க தான் ஒரு பாக்ஸ் மாரி போட்டு ஒண்ணு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நேச்சர்ன்றதுக்கு ஒரு பாக்ஸே கிடையாது. இதுக்கு டைமிங்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஜனவரி 1ன்றத நம்ம நியூ இயரா கொண்டாடுறனால, எந்த ஒரு காஸ்மிக் ஈவென்ட்டும் நடக்க போறதில்ல. எந்த ஒரு ஸ்டார்ஸும் அலைன் ஆக போறதில்ல. இந்த நேச்சர்ன்றது எதுக்காகவும் ஸ்டாப் ஆகாது. டைம்ன்றது எதுக்காகவும் ரீஸ்டார்ட்டும் ஆக போறதில்ல. நம்ம ஹியூமன்ஸ் தான் இந்த இடத்துல ஒரு லைன போட்டுக்கிட்டு, எங்க இருந்தா எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாரி நம்ம டிசைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன பத்தி பேசுவோம்.
சில பேர் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன கிண்டல் கேலியுமா பேசுவாங்க. "ஏன் நீங்க மத்த டைம்ல ரெசல்யூஷன் எடுக்க மாட்டீங்களா? ஏன் இந்த டைம் தான் ரெசல்யூஷன் எடுத்து உங்க லைஃப்ப சேஞ்ச் பண்ணுவீங்களா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. இந்த ஜனவரி 1ன்றது டைம் ரீசெட் பண்ணாம இருக்கலாம். ஆனா மக்களுக்கு வந்து அவங்க ஃபீலிங்ஸ ரீசெட் பண்றதா இருக்குது. சைக்காலஜிக்கலா அவங்க பியூரிஃபை ஆகுறாங்க. சேஞ்சுன்றது பாசிபிள் தான் அப்படின்ற மாரி ஒரு நெனைக்கிற சிச்சுவேஷனா இருக்குது. இந்த பிலீஃபே இந்த உலகத்துக்கு தேவன்ற மாரி நான் நெனைக்கிறேன். தேங்க் யூ. ஸோ இந்த மாரி விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட சேனலான ஃபியூச்சர் எடிக்ஸ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் இன்னும் இந்த மாரி வீடியோஸ் நெறைய பண்ணுவேன். தேங்க் யூ.